ஆகாஷவாணி இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். தேர்தல் காலம் நாட்டின் பெருமை குகந்த காலம். நீங்க எல்லோரும் அவசியம் வாக்களிக்கணும். அது நம்ம நாட்டுக்கும் நம்ம நாட்டின் முன்னேற்றத்துக்கும் அவசியமான ஒண்ணு. சோ நான் உங்ககிட்ட கட்டாயம் வாக்களிக்கணும்னு அப்பீல் பண்ணிக்கிறேன். தேர்தல் நாள் விடுமுறை நாள்னு ஓட்டு போட போகாம வீட்டில் சும்மா இருக்கலாமா? நீங்க ஓட்டு போடலைன்னா நம்ம நாடு எப்படி முன்னேறும்? நேயர்களே, பிரபல கலைஞரான பூனம் தில்லான் சொன்னதை கேட்டீங்களா? அவர் சொன்னதை இன்றைய நிகழ்ச்சியின் அறிமுகமா நினைச்சு வாக்காளர் ஜங்ஷனில் இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். எங்க நீங்க எல்லாரும் ஒரு முறை சொல்லி பாருங்க. வாக்களிப்பதற்கு இணையானதொன்றும் இல்லை, இதனால் கண்டிப்பாக வாக்களிப்பேன். இத சொல்றதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. ஏன்னா ஆள போறவங்களை தேர்ந்தெடுக்கிறதுனால அவங்க ஆள போறாங்க இல்லையா? இன்னும் சொல்ல போனா 2024 ஆண்டு வாக்காளர்கள் தினத்தின் கருப்பொருளே இதுதான். வாக்களிப்பதற்கு இணையானதொன்றும் இல்லை, இதனால் கண்டிப்பாக வாக்களிப்பேன் என்ற இந்த கருத்தை வலியுறுத்தி வாக்காளர் தினத்தை கொண்டாடணும். ஒவ்வொரு செங்கலாலையும் ஒரு வீடு உருவாவது போல் ஒவ்வொரு வாக்கிலையும் மக்களாட்சி உருவாகுது. வாக்கின் முக்கியத்துவத்தை பத்தி இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். நண்பர்கள் ஊட்டிக்கு ஒன்னா போறாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சுப்பு, டிரைவர் வந்தாரா இல்லையா? உன்னை அப்பவே செக் பண்ண சொன்னல. நான் அப்பவே பதிவு பண்ணிட்டேனே. பாருங்க, வந்துட்டான். அப்பா, கார் வந்தாச்சா? சார், கீழே கார் வந்துடுச்சு. வாப்பா வா, உனக்காக தான் காத்திருந்தோம். சுப்பு வா, கார் வந்துருச்சு. இப்போ நாம ஊட்டிக்கு கிளம்பிடலாம். சார், உங்க ஓடிபி சொல்றீங்களா? சொல்றேன் இருப்பா. ஓடிபி வந்து 5321. அண்ணா, எத்தனை மணிக்கு போவோம்? இங்கேருந்து எப்படியும் ஒரு 5 மணி நேரம் ஆகும் சார். 5 மணி நேரமா? மேடம், நானும் 3 மணி நேரத்தில் போயிடுவேன். ஆனா இன்னைக்கு தேர்தல் நாளாச்சே, நீங்க போய் வாக்கு போட்டுட்டு வரவும் நேரம் ஆகுமே. என்ன சொல்றீங்க சார்? பாருங்க, ஏன் வரல? நான் உங்களை விட வயசுல மூத்தவன். அந்த உரிமையில சொல்றேன். நீங்க யாரும் உங்க வாக்குரிமையை நழுவ விடாதீங்க. உங்க வாக்குச்சாவடி எங்கன்னு சொல்லுங்க. உங்களை கொண்டு விட்டுட்டு நீங்க வாக்களிச்சுட்டு வர வரைக்கும் நான் காத்திருக்கேன். இதுக்கெல்லாம் நான் தனியாலாம் சார்ஜ் செய்ய மாட்டேன் சார். நானும் ஓட்டு போட்டுட்டு தான் சார் வரேன். டிரைவர் சார், இருந்து கிடைச்சிருக்கிற இந்த லீவ்ல இப்படி ஜாலியா வெளியே போய் பயன்படுத்தலான்னு பாக்குறோம். ஓட்டுரிமை அது இதுன்னு சொல்லி நேரத்தை வீணாக்காம நேரா வண்டியை விடுங்க சார். அட, நான் அதைத்தான் சொல்றேன். முதல்ல நீங்க ஓட்டுச்சாவடியில ஓட்டு பதிவு பண்ணிட்டு வாங்க, அப்புறம் நாம போவோம். அண்ணா, நீங்க ஏன் இத்தனை கவலைப்படுறீங்க? நாங்க ஓட்டு போட போறோம், இல்ல போடாம நழுவு விடுறோம். உங்களுக்கு என்ன? அதனால என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது? இல்ல சார், ஒரு வாக்கு கூட மாற்றத்தை ஏற்படுத்தும். ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருத்தரோட வாக்கும் ரொம்ப விலை மதிப்பானது. ஒரு நிமிஷம் நீங்க அமைதியா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். எல்லாரும் இந்நாட்டு மன்னர்னு சும்மாவா சொல்றாங்க? ஓட்டு போடுறது நம்ம ஜனநாயகத்தோட ஆணிவேர். இதுல நானும் நீங்களும் பங்குதாரர், தெரியுமா சார்? அப்புறம் நம்ம ஜனநாயக அமைப்பை பார்த்து உலகமே வாய் மேல விரல் வைக்குது சார், வணங்கி பாராட்டுது. நம்ம ஜனநாயக போக்கு இதனால ஆற்றல் மிக்கதா, ஊக்கம் மிக்கதா உலகத்துக்கே தெரியுது சார். வாக்கு நம்மோட உரிமை, வாக்களிக்கிறது நம்மோட கடமை. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். இந்த வருஷத்து வாக்காளர் தினத்தோட ஸ்லோகன் என்ன தெரியுமா சார்? நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷூர். அதாவது வாக்களிப்பிற்கு இணையில்லை, எனவே வாக்களித்தே தீர்வோம். அண்ணே, போதும் போதும், நல்லா லெக்சர் கொடுக்குறீங்க. எல்லாரும் வாக்களிக்க போறதில்ல. நிச்சயமா 10 இல்லைன்னா 20% வாக்கு பதிவாகாம தான் போக போகுது. இதனால யாருக்கு என்ன நஷ்டம்? வரப்போறவங்க வரப்போறாங்க, ஆள போறவங்க ஆள போறாங்க. நாம நம்ம வேலையை பார்க்கலாம் தானே? என்னங்க, சினிமா பாட்டில் கூட நீங்க கேட்டிருப்பீங்களே, நாடென்ன செய்தது உனக்கு என கேள்விகள் கேட்பது இதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. அதாவது வீடு கட்ட எத்தனையோ செங்கல் தேவைப்படும். அதில் 10-20 குறைவா போனா என்ன, வீடு வீடா எல்லாம் போகுமா சொல்லுங்க?
எப்படி உங்க ஒவ்வொருத்தரோட ஓட்டும் இந்த நாட்டுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கேன். உதாரணம் புரியுதாண்ணே? நாம பேசுற விஷயத்துக்கு அது எப்படி பொருந்தும்? வீடு கட்ட செங்கல், நாட்டில் ஆட்சி அமைக்க வாக்கு. அதனால தான் சொல்கிறேன், நம்ம ஜனநாயக நாட்டில் உங்கள் ஓட்டு ஒன்னொன்னு ரொம்ப முக்கியம். வாக்களிப்பிற்கு இணையில்லை, எனவே வாக்களித்தே தீருவோம் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் முடிவெடுக்கணும். நம்ம சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ்குமார்ஜி இருக்கார்ல, அவர் மொபைலில், டிவியில், ரேடியோலன்னு எல்லாத்துலேயும் அப்பீல் பண்ணுறதை கேட்டீங்களா? 96.8 crores are the 96.8 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க நாட்டில். அதில் 49.7 கோடி ஆண்கள், 47.1 கோடி பெண்கள். இளம் வாக்காளர்கள் 1.82 கோடி பேர். முதல் முறையா வாக்களிக்க எலக்ட்ரோரல் ரோல்ல இருக்காங்க. 20 to 29 வயது வரை உள்ளவர்கள் 21.5 கோடி பேர். இவங்க டெமோக்ரஸியில இணைந்து தங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறாங்க. தே ஆர் த பிக்கெஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அதனால கட்டாயம் நீங்க வாக்களிக்கணும். இளைஞர்கள், பெண்கள், கடினமான போக்குவரத்து இல்லாத பகுதிகளில் இருக்கிற வாக்காளர்கள் எல்லார்கிட்டையும் நான் இதை வேண்டி கேட்டுக்கிறேன். இது தேர்தல் காலம், நாட்டினுடைய பெருமைக்கு உகந்த காலம். எல்லோரும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. में जरूर पार्टिसिपेट करें. நான் ஓட்டுநராக இருந்தாலும் கார் ஓட்ட பெட்ரோல் என்ஜின் எவ்வளவோ இருக்கு. ஆனால் நம்ம நாட்டை உண்மையாக இருக்கிற ஒரே சக்தி எது தெரியுமா? ஜனநாயக சக்தி தான். அது உருவாருது ஒவ்வொருத்தரோட வாக்காளர் வாக்குப்பதிவில் தான் இருக்கு. அண்ணே, நீங்க எங்களுக்கு நல்லா புரிய வச்சீங்க. அப்படின்னா ஓட்டு போட்டு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுங்க. நிச்சயமா அண்ணே. நிச்சயமா. நீங்க எல்லாரும் நல்லா படிச்சவங்க. உங்களுக்கு நான் சொல்லித்தான் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. 5 வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்குது. அதை தக்கபடியா நல்லா பயன்படுத்துங்க. நழுவ விட்டுறாதீங்க. நான் காலையில வாக்களிச்சேன், 15 நிமிஷம் தான் சார் ஆச்சு. வாக்குப்பதிவு செஞ்சு வெளியில வந்தாச்சு. அப்புறம் என் பழப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்ல. என்னது? 15 நிமிஷத்துல வாக்களிச்சிட்டு வந்துட்டீங்களா? அது எப்படி? ஆமா, இப்ப வாக்களிக்கிறது ரொம்ப சுலபமாயிடுச்சு. அதுதான் எப்படின்னு கேக்குறோம். வாக்குச்சாவடியில மக்களை 3 வெவ்வேறு வரிசையில நிக்க வச்சிருக்காங்க. சரி. ஆண்கள், பெண்கள், மூத்த குடிமக்கள், அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனித்தனி வரிசை. முதியவர்கள் அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் விரைவா வாக்களிக்க அனுமதிக்கப்படுறாங்க. இவிஎம் இயந்திரத்துல நீங்க விரும்பக்கூடிய வேட்பாளர் பெயருக்கு முன்னால பட்டன் இருக்கும், அதை அழுத்தணும். அப்புறம் பீப் ஒலி கேட்கும். அப்புறம் வாக்களிப்பு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்புறம் விவிபேட்ல சீட்ல பாத்தீங்கன்னா நீங்க யாருக்கு வாக்களிச்சீங்களோ அவங்களோட சின்னமும் வேட்பாளரோட பேரையும் பார்க்கலாம். ஆமா, நீங்க வாக்குப்பதிவு செஞ்சு 7 வினாடியில போட்ட வாக்கு பதிவாயிடுது. அட அட, ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிடைச்சிருக்கிற ஓட்டு ஒண்ணு. ஆனா அதை பதிவு செய்ய வழிமுறைகள் அநேகம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன உங்க 2 பேருக்கும் மறந்து போச்சா? 25 ஜனவரி வாக்காளர் தினத்தன்று நாம ஒரு பிராமிஸ் பண்ணோமே, ஞாபகம் இருக்கா? வாக்களிப்பிற்கு இணையில்லை, வாக்களிக்காமல் இருப்பதில்லை அப்படின்னு. அப்படியா? எல்லாரும் சத்தியம் செஞ்சீங்களா? அப்ப சரி, நான் வண்டியை நேரா வாக்குச்சாவடிக்க விடுறேன். வாங்க போய் வாக்களிச்சுட்டு வரலாம். அதுதான் சரி. அண்ணே, உங்ககிட்ட மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ற சக்தி அதிகமாவே இருக்கு. நாங்க எல்லாரும் இதை ஒத்துக்கிறோம். அப்படிலாம் நான் நினைக்கல. நான் தேசத்துக்கு நல்லது நினைக்கிற குடிமகன். ஆமா ஆமா, அப்படிதான் தெரியுது. சார், எனக்கு தோணுனதை சொன்னேன். சவாரி கிடைக்கும் போதே போய் ஆளா வாக்கு போட்டுட்டு போகணும்னு நினச்சேன். அதே நேரத்தில் நீங்கள் இப்போ தான் புதுசாக ஓட்டு போடுறவங்களா இருக்கீங்க. தேர்தல் நாள் விடுமுறை நாளாக நினச்சி கிளம்புவீங்கன்னு என் அனுபவத்தில் யோகிச்சேன். எனக்கு பட்டதை சொன்னேன் சார், அவ்வளோதாங்க. என் வார்த்தையை கேட்டு ஓட்டு போட்டுட்டு போனால் ஓட்டு போட்ட திருப்தியும் இருக்கும், சந்தோஷமும் வரும். என்ன சார், நான் சொல்கிறது சரிதானே? நிச்சயமா. வாவ் அண்ணே, ஒரு விஷயம் உண்மைன்னு ஒத்துக்கணும். என்ன ஒத்துக்க போற? நல்லா பேசி எதிராளிய வழிக்கு கொண்டு வரவங்க நீங்க. அத சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அண்ணே, வண்டிய வாக்குச்சாவடி பக்கமா திருப்புங்க. வாக்களிப்பிற்கு இணை இல்ல, வாக்களிக்காம இருக்க போறது இல்ல. தேர்தல் நிகழ்ச்சி நாள் தேசத்தின் மகிழ்ச்சி நாள். ஆமா, மகிழ்ச்சி நாள். சூப்பர்ண்ணே. விடுமுறை கொண்டாட்டத்துல இருந்த எங்க எல்லாரையும் கடைசியில ஓட்டு போடவும் வச்சுட்டீங்க. மணி, நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. சார், உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன். வெறும்ன பட்டன் அழுத்தி போடுறது இல்லை சார் வாக்குப்பதிவு. உங்கள் உரிமையை நிலைநாட்டுறீங்க, உங்கள் கடமையை நிறைவேற்றுறீங்க, ஆட்சி அமைப்பில் உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கிறீங்க. இன்னும் எத்தனை பேர் வாக்களிக்காமல் இருக்கிறத பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருக்கும் தக்கபடி சொல்லி புரிய வச்சு அவங்கள ஓட்டு போட வைங்க. கண்டிப்பா செஞ்சிடுவோம். அண்ணே, நெசமாவே நீங்க பேசியே சாதிச்சிட்டீங்க. டிரைவர் அண்ணே, அந்த கிரெடிட் உங்களுக்கு தான். ஓட்டு போட நேரம் உண்டு, நாட்டுக்கான கடமை உண்டு, நேர்மையாக தூய்மையாக கடமையாற்றலாம். தேச
தேசத்தோடு விடியல் உண்டு, சூப்பரோடு முடிவு உண்டு, தேசத்தோடு கவசமாக வாழ்ந்து பார்க்கலாம். நெஞ்சே, நீ உன்னை கேட்டு பார்த்தால் இங்கென்ன நண்பா, உன் உரிமை மறந்தே போனாய் நீ என்ன. வலிமை கொண்ட தோழினாய் வா 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 என்று இன்றைய இளைய சமுதாயத்தை நாம் ஒன்றிணைக்கணும். நாட்டின் பொறுப்பு அவர்கள் தோளில் உள்ளது என்பதை எடுத்து சொல்லணும். தேசம் பல கோணத்தில் கோணலுமானலுமா தலைகீழா அவங்களுக்கு தெரியலாம். அவங்க சந்தேகத்தை போக்கி நமது நாட்டை நல்ல திசையில நாம நடத்தி காட்ட வேண்டாமா? இதற்கு இளைஞர்களின் பங்கேற்பு ரொம்ப முக்கியம். தேர்தல் திருநாள் தேசத்தின் பெருநாள்னு அவங்களுக்கு உணர்த்தணும். இப்படி அவங்கள நீங்க புரிய வச்சு மாத்தினா நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. ஜனநாயக நாட்டின் வளர்ச்சியில் உங்களோட பங்கு என்னன்னு அவங்களுக்கு அப்பத்தான் தெரியும். நோ யுவர் கேண்டிடேட் ஆப். உங்கள் வேட்பாளரை தெரிந்து கொள்ளுங்கள் செயலியில் உங்கள் வேட்பாளரின் விவரங்களை சரிபார்த்து சரியான வேட்பாளரை சரியானபடி தேர்ந்தெடுங்க. நேயர்களே, இப்ப ஒலிம்பியன் நீரஜ் சோப்ரா அவர்கள் சொல்வதை கேட்போமா? नीरज चोपड़ा 2020 टोक्यो நான் 2022 ஒலிம்பிக்ஸ்ல ஜாவ்லின் த்ரோல கோல்டு மெடல் ஜெயிச்ச போது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். மனசுல என் நாட்டுக்காக ஒரு நல்ல செயல் செய்து காட்ட முடிந்ததுன்னு மகிழ்ச்சியான. நாட்டுக்காக வாக்களிக்கும் போதும் நாம முக்கியமான ஒரு செயலை தான் செய்யறோம். இந்த தடவை மக்களவை தேர்தல்ல கண்டிப்பா உங்க வாக்கு பயன்படுத்துங்க, ஓட்டு போடுங்க. நானும் ஓட்டு போட போவேன். நாட்டுக்காக சிறப்பான செயலை செய்யறவங்க என்ன மாதிரியே மகிழ்ச்சியும் அடையணும். தேர்தல் காலம் நாட்டின் பெருமை குகந்த காலம். देश का गर्व. புகழ்பெற்ற கலைஞர்களின் வரிசையில் ஜம்மு காஷ்மீர் கலைஞர் சப்னா சோனி அவர்கள் சொல்வதை கேட்போமா? हमारा संविधान हमें इक्वल. நம்ம அரசியல் சாசனம் வாக்களிப்பில் எல்லோருக்கும் சம உரிமை அளிக்குது. அப்போ நமது உரிமையை நாம ஏன் பயன்படுத்தாம இருக்கணும்? நமது வாக்கு நமது குரல். கண்டிப்பா ஓட்டு போடுவோம். உண்மையில் தேர்தல் காலம் நாட்டின் பெருமைக்கு உகந்த காலம். நத்திங் லைக் voting. I vote for sure. साथ से मनाऊंगी. இப்ப நிகழ்ச்சியின் கேள்வி நேர பகுதிக்கு வந்துட்டோம். உங்கள் பெயர், சரியான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணுடன் வரும் திங்கட்கிழமைக்குள் உங்கள் பதிலை அனுப்புங்க. சரியான பதில் எழுதி தேர்ந்தெடுக்கப்படுபவருக்கு சான்றிதழும் பரிசும் அவர்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். உங்கள் பதிலை 9999031950 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் எங்களுக்கு அனுப்பி வைக்கும். மேலும் இன்றைய நிகழ்ச்சிக்கான கேள்வி, இவிஎம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உள்ள பட்டனை அழுத்திய பிறகு வாக்களிப்பவர் விவிபேட்டில் தோராயமாக எத்தனை வினாடிகள் தகவல் சீட்டை பார்க்க முடியும்? ஏ 5 வினாடிகள், பி 3 வினாடிகள், சி 7 வினாடிகள். கேள்வியை மறுபடியும் சொல்றோம். இவிஎம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உள்ள பட்டனை அழுத்திய பிறகு விவிபேட்டில் வாக்களிப்பவர் தோராயமாக எத்தனை வினாடிகள் தகவல் சீட்டை பார்க்க முடியும்? ஏ 5 வினாடிகள், பி 3 வினாடிகள், சி 7 வினாடிகள். கடந்த வார நிகழ்ச்சிக்கான கேள்வி, வாக்காளர் பதிவு படிவத்தில் பிறர் என்ற விருப்பம் எந்த ஆண்டு முதல் 3ஆம் பாலினத்தவராக மாற்றப்பட்டது? 2009, 2014, 2019. இதற்கான சரியான பதில் 2014, 2014. சரியான பதில் எழுதி வெற்றி பெற்ற நேயர் நசரத் அசன்வானி, புத்கம், ஜம்மு அண்ட் காஷ்மீர். நேயரே, உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் கொடுத்துள்ள முகவரிக்கு தேர்தல் ஆணையம் சான்றிதழ் மற்றும் பரிசை அனுப்பி வைக்கும். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். வணக்கம். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன்.